இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஏர் மேட்ரஸ். இது எதுக்காக யாருக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெட் சோர் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இது யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் பெட்லேயே படுத்துட்டு இருக்க பெரியவங்களுக்கு, இல்லை பெட் ரிட்டர்ன் ஆனவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இது யூஸ் பண்ணுறது. இந்த ஏர் மேட்ரஸ் எப்படி பெட் சோரை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பெட் சோர் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பெட் சோர் எப்படி வருதுன்னா, ரொம்ப நேரம் பெட்லேயே பட்டுட்டு இருக்கிறதால நம்மளுக்கு பின்னாடி ஏர் சர்க்குலேஷன் இல்லாததால் அந்த ஹீட்டும் சேர்ந்து நமக்கு பெட் சோர் வரும். பெட் சோரை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன் அண்ட் அவுட் ஏர் சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் உள்ள வந்துகிட்டே இருக்கும், ஏற்கனவே இருக்கிற ஏர் வெளில வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதால உங்களுக்கு வந்து இது வந்து பாடி டெம்பரேச்சரை கட் பண்ணும். ஸோ உங்களுக்கு அது பாடி டெம்பரேச்சர் கட் ஆகிறதால பெட் சோர் வந்து உங்களுக்கு வராமல் பார்த்துக்கும். வாங்க இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி பாக்ஸை திறந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து மிஷின் மோட்டார் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் பெட்டும் டியூபும் இருக்கும். உங்களுக்கு இது கூடவே பார்த்தீங்கன்னா பஞ்சர் கிட்டும் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் இந்த பெட்டில் ஏதாவது ஹோல்ஸ் பஞ்சர் ஆகுதுன்னா உங்களுக்கு 2 பஞ்சர் கிட்டுமே கூட வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஏர் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம பிரித்து ஒரு பெட்ஷீட் மாதிரி இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். ஏர் மேட்ரஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த டியூப் இதில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா வந்துடும். அது எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்க, இன் அவுட் 2 சர்க்குலேஷனுமே இதில் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம பைப்பை இன்சர்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ஆப்போசிட் சைட் பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் கூட இன்சர்ட் பண்ணணும். மோட்டார்லேயுமே உங்களுக்கு 2மே இருக்கும், இன்னொரு சைட் சர்க்குலேஷன்ஸ்க்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹேங்கிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதர்வைஸ் நீங்கள் இதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டேஷன் மூலயமா அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ ஏர் ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கப்புறம் மேட்ரஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து உங்களுக்கு சர்க்குலேஷன் ஆகி வெளில வந்துட்டு இருக்கும். ஸோ ஏர் மேட்ரஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ரஸ் மேலே தான் ஏர் மேட்ரஸ் போட்டு யூஸ் பண்ணணும், டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் மேலேயுமே ஒரு பெட்ஷீட் போட்டு தான் யூஸ் பண்ணணும் ஏர் மேட்ரஸ். ஸோ இந்த ஏர் மேட்ரஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இயான் கேர் வெப்சைட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இயான் கேர் ஸ்டோரை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன்.